ஹலோ, சொல்லு சுவாதி. வந்துட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் 1.5 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ சாப்பிட்டல? ஓகே, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம். வெயிட் பண்ணு. ஓகே, பாய். இந்த ரேடியோவில் பாட்டை விட அதிகமாக நியூஸை தான் சொல்லிட்டு இருக்காங்க. போடா போடா. ரொம்ப கொடூரமா இந்த பொண்ணை சாகடிச்சிருக்காங்க. எத்தனை நாளா இந்த பொண்ணை இங்க கட்டி வச்சிருந்தாங்கன்னு தெரியல சார். பெரிய பெரிய கொலைகாரங்களை பார்த்துருக்கேன், குற்றவாளிகளை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் கொலை பண்ணதுக்கு அப்புறமா டெட் பாடி இந்த மாதிரி ஸ்கிராக் க்ரூ பண்ணுறத என் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த கொலைகாரனோட மூளையில தான் கோளாறு. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? இங்க என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க சார். நைட்டு நான் இந்த பக்கம் வரும்போது திடீர்னு என் வண்டி கண்ட்ரோல் இழந்து இந்த பக்கம் வந்துருச்சு சார். வரும்போது என் வண்டி இந்த இடத்துல மோதிடுச்சு. அப்போதான் இது பொம்மை கிடையாது பொணங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. உங்க வயல் எங்க இருக்கு? யாரோ ஒரு பொண்ணை இந்த மாதிரி கட்டிட்டு போயிருக்காங்களே, நீங்க யாரும் பார்க்கலையா? சார், என்ன ஃப்ரெடி? இங்க பாருங்க சார். கால் தடம். கொலைக்காரன் தான் இருக்கலாம். இங்க பாத்தியா? வலது காலோட அச்சு ரொம்ப ஆழமா போயிருக்கு பாரு. ஆனா இடது காலோடைய அச்சு லைட்டா இருக்கு. உனக்கு இதுல ஏதாவது புரியுதா ஃப்ரெடி? புரியுது சார். அப்படின்னா கொலைக்காரன் வலது கால அழுத்தி நடந்திருக்கான். கரெக்ட். ஒருவேளை அவன் கால் தாங்கி நடக்கிற ஆளா இருக்கணும், இல்லனா அவனுடைய காலில் அடிபட்டிருக்கணும். என்னாச்சு ஸ்ரேயா? என்னமோ நீ ரொம்ப ஆழமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. சார், கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன? கொலைகாரனை பத்தி உனக்கு தெரியுமா? எப்படி? சார், 12 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கீர்த்தியோட வீட்டுக்கு நான் விளையாட போயிருந்தேன். விளையாட்டோட இன்ட்ரெஸ்ட்ல எப்ப நைட் ஆச்சுன்னு நான் கவனிக்கல. அதனால கீர்த்தியோட அம்மா அவங்க வீட்லயே என்ன தங்க சொன்னாங்க. அன்னைக்கு நைட் கீர்த்தி எங்க போயிட்டா? அதுக்கப்புறம் அந்த ஸ்கேர்கோ கில்லர் என் ஃப்ரெண்டு கீர்த்தியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். சார், அவன் ஒரு சீரியல் கில்லரா இருந்தான். அந்த நாட்கள்ல இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை அவன் கொலை பண்ணான். எனக்கு என்னமோ அந்த சீரியல் கில்லர் திரும்ப வந்துட்டான்னு தோணுது சார். 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீரியல் கில்லரா? நானும் இந்த கேஸை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு சலுங்கி. வாங்க பாஸ். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? சலுங்கி சார், நீங்க வேலையில ரொம்ப பிஸியா இருந்தீங்க. ஆமா, நான் இந்த பிணத்தோட பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லுச்சு? இது நிறைய விஷயம் சொல்லுச்சு பாஸ். இன்ஃபேக்ட் இவளோட ரொம்ப கஷ்டமான கதையை என்கிட்ட சொல்லுச்சு பாஸ். அதை கேட்டதும் என்னோட மனசே பதறிடுச்சு. கஷ்டமான கதையா? ஆமா சச்சின், இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதாவது இவ ரொம்ப துடிச்சு செத்து இருக்கா. இவ பாடியை செக் பண்ணும்போது எனக்கே மனசு கலங்கிடுச்சு. சார், இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? வயசு ஒரு 30 இருக்கும். இவ 4-5 நாளைக்கு முன்னாடி இறந்திருக்கா. 4-5 நாளைக்கு முன்னாடி தான் இறந்திருக்காளா? இவ எப்போ இறந்தான்னு சொல்ல முடியுமா? இங்க பாத்தீங்களா, கத்தியால இவளை ரொம்ப மோசமா தாக்கியிருக்காங்க பாஸ். இதே மாதிரி இவளோட உடம்பு முழுக்க காயங்கள் நிறைய இருக்கு. சொல்ல போனா இதனால இவளோட உடம்புல 70% நரம்புகள் வெட்டப்பட்டு இருக்கு. சார், இந்த கொலைகாரன் ஒரு பைத்தியம்னு நினைக்கிறேன். ஒரு சைக்கோ மாதிரி இறக்கமே இல்லாம சாகடிச்சிருக்கான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பங்கஜ். கத்தியால இவனை தாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டன் கண்ணாலையும் கொலைகாரன் தாக்கியிருக்கான். இங்க பாருங்க சார், ஸ்டன் கண்ணால ஏற்பட்ட காயம். ஸ்டன் கண்ணால எரிச்சிருக்கான், கத்தியால அறுத்திருக்கான். துடிக்க பொண்ணுங்களை சாகடிச்சிட்டு அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் ஸ்கேர் க்ரூ மாதிரி ஒரு வயல்ல கட்டி போட்டுறான். ஆமா சார், கொலைகாரன் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் திருடுறதுக்கோ இல்ல பழி வாங்குறதுக்கோ கிடையாது. இவன் பெண்களை வெறுக்கிறவனா இருக்கலாம், இல்ல இவனுக்கு கொலை பண்றது பிடிச்சிருக்கலாம். பொதுவா சீரியல் கில்லர்ஸ் இப்படித்தானே இருப்பாங்க. ரொம்ப சரியா சொன்ன சலோங்கி. இந்த கொலைகாரனை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அவனை பத்தி தெரிஞ்சாதான் அவனை சீக்கிரம் பிடிக்கவே முடியும். பாஸ், அந்த கொலைகாரனை பத்தி என்னால அதிகமா சொல்ல முடியாது. ஆனா இந்த
பொண்ணை பத்தி என்னால இன்னும் நிறைய சொல்ல முடியும். அப்படி நான் சொல்லு. இதோ பாத்தீங்களா? இது கண்ணு தானே சார்? ஆமா சச்சின், இது இந்த பொண்ணோட கண்ணு தான். அப்புறம் இத பாரு, இந்த பொண்ணோட கண்ணுல இதோ ஸ்டிச்சஸ் இருக்கு, பாத்தீங்களா? இந்த பொண்ணோட கண்ணில் ஸ்டிச்சஸ் இருந்துச்சா? அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ கண்ணில் ஆபரேஷன் நடந்திருக்குமா? ஆமா பாஸ், கிட்டத்தட்ட 10-11 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. இவளுக்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இவளுக்கு கண் பார்வை கிடையாது. எங்களுக்கு இவன் ரத்தத்துல இருந்து ஈத்தேன் சாண்டைல்ங்கிற கெமிக்கல் கிடைச்சிருக்கு. ஈத்தன் சாண்டைல்? இது என்ன கெமிக்கல்? சச்சின், இந்த கெமிக்கல் ஒரு விதமான ட்ரக். இது அதிகமா எடுத்துக்கிறதால மனுஷனுக்கு பொதுவா ஹாலுசினேஷன் ஏற்படும். அப்ப அவனுக்கு வித்தியாசமான பொருட்கள் கண்ணில் படும். அப்ப அவன் ரொம்ப பயந்துருவான். அப்புறம் அந்த பயத்தால சத்தம் போட்டு அலற ஆரம்பிச்சிருவான். ஓ மை காட், இது ரொம்ப ஆபத்தான ட்ரக்கா? அது ரொம்பவே ஆபத்தானது. அந்த ட்ரக் தான் இவனோட உடம்புல ரொம்பவே அதிகமான அளவுல கிடைச்சிருக்கு. அவன் சாகறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்கறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவளுக்கு இந்த ட்ரக்ஸ், அதாவது கெமிக்கல், இந்த பொண்ணோட ரத்தத்துல எப்படி கலந்துருக்கும்? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணாங்களா இல்ல சாப்பாட்டோட கலந்து கொடுத்தாங்களா? சரி, இவன் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இவன் அந்த ட்ரக்கை ஸ்மெல் பண்ணிருக்கான்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ட்ரக்கை ஸ்ப்ரே கூட பண்ணிருக்கலாம். ஸ்ப்ரே யூஸ் பண்ணிருப்பானா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட ரத்தத்துல சில மருந்தும் கலந்துருந்துச்சு. அந்த மருந்து பொதுவா டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு இல்லனா ஆன்சைட்டியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓ, டிப்ரெஷன் இல்லனா ஆன்சைட்டி. சலங்கி, ஒருவேளை இந்த பொண்ணு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்கு மருந்து எடுத்திருக்கலாம்ல? கண்டிப்பா. சச்சின், ஒரு வேலை செய், மிஸ்ஸிங் பர்சன் பியூரோக்கு போய் விசாரி. இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாரு. ப்ளீஸ் வாங்க சார். மிஸ்ஸிங் பர்சனை பியூரோல கண்டுபிடிச்சாச்சு. அந்த பொண்ணோட பேரு அதிதி குமார் சார். சார், இவங்க 3 பேரும் அதிதி வேலை செஞ்ச அதே கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க பேரு சனா, ஜோதி, அப்புறம் நீதா. நீங்க அதித்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கல்ல? அதித்திக்கு யாரு கூடயாவது விரோதம் இருந்துச்சா? சண்டை கண்டு நடந்துச்சா? இல்ல வேற யாராவது அவளை வெறுத்தாங்களா? அதாவது என்னன்னா, இவளை கொலை பண்ற அளவுக்கு யாராவது எதிரிங்க இருந்தாங்களா? சார், ஆதித்தி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா. அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. அவளுக்கு யாரா எதிரி இருந்திருந்தா அது கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பா. அப்படியா? கடைசியா நீங்க அதித்திய எப்ப பாத்தீங்க? 5 நாளைக்கு முன்னாடி அவ ஆபீஸ்க்கு வரும்போது பார்த்தேன். நானும் அப்பதான் அவளை பார்த்தேன். ஆனா சனா, நீங்க? சார், நான் ஆதித்திய பார்த்து 1 மாசம் ஆகுது. ஏன்னா நான் கம்பெனி வேலையா 1 மாசம் ஜப்பான் போயிருந்தேன். போன வாரம் தான் திரும்பி வந்தேன். ஆதித்திக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட. ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. சார், போன வாரம் தான் ஆதித்திட்ட நான் போன்ல பேசினேன். அவ என்கிட்ட பேசினதுல கொஞ்சம் கூட உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சச்சின், ப்ளீஸ் வாங்க. சார், ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்க. சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாம தேடிட்டு இருந்தோம்ல ஸ்கேர் க்ரூ கேஸோட டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருச்சு, பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைக்கோ கில்லர் எப்படி சாகடிச்சானோ அதே மாதிரி தான் இந்த அதிதி இறந்திருக்கா. எரிட்டன் சாண்டாய் இந்த ட்ரக்ஸை கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள ஸ்டன் கன்னால எரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கத்தியால அவங்க நரம்புகளை வெட்டி இருக்கிறாங்க. ஆனா சார், கொலைகாரன் 28 டிசம்பர் 2001 பிடிபட்டான்னு போட்டிருக்கே. அவன் பேரு நித்தின். இப்பவும் அவன் ஜெயில இருக்கான். அப்போ இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க? இந்த கொலையை வேற யாரோ தான் பண்றாங்க. அப்படிதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கோ கில்லர் கொலை பண்ண மாதிரியே இந்த பொண்ணையும் அவன் துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கிறான். இந்த சைக்கோ கில்லருடைய ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்கிறான். சார், இன்ஸ்பெக்டர் விஜய்னு ஒருத்தர் நித்தினை பிடிச்சிருக்காரு. ஒருவேளை அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? இந்த இன்ஸ்பெக்டர் விஜயை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதிதியோடைய வீட்டுக்கு போகலாம். சார், வீட்டில் எந்த ஒரு திங்ஸும் கீழே விழல. எதுவுமே இங்க உடையல சார். அப்படின்னா கொலைகாரன் அதித்திக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். சார், அதித்தி வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கா. அவள் ஃபேமிலியில் யாராவது இருந்தா அவள் இறந்ததுக்கு ஏதாவது விரோதம் காரணமானு தெரிஞ்சிருக்கலாம். பல தடவை எதுவுமே இல்லாத வீடு கூட நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். வீடு முழுக்க நல்லா செக் பண்ணி பாருங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்.
சொல்லு ரஜத். சார் இதை பாருங்க, சாகரத்துக்கு முன்னாடி அதித்தி காஃபி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் சார். அவளுக்காகவும் அந்த கொலைகாரனுக்காகவும் நினைக்கிறேன் சார். சார் இங்க பாருங்க சார், ஒரு வேஸ் உடைஞ்சு போயிருக்கு. கொலைகாரன் ஒருவேளை இதை வச்சு தாக்கியிருக்கலாம். இந்த ஃப்ளவர் வேஸை எவிடன்ஸ் பேக்கில் போட்டு வை, நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கலாம். சார் அப்படின்னா அதித்தி கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது கொலைகாரன் அவளை தாக்கியிருக்கணும். அப்போ அவள் ரூமுக்கு வந்திருப்பா. அந்த நேரத்தில் நடந்த கலைபுரத்தில் தான் இந்த வாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். இங்கேயே கூட அவளை கொலை பண்ணியிருக்கலாம். சார் இதை பாருங்க, டிப்ரெஷனுக்கான டேப்லெட்ஸ் இதில் இருக்கு. இதை பற்றி தான் சாலோங்கி சார் நம்ம கிட்ட சொன்னார். டாக்டர் வீரேன் தான் அதித்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரா? அப்போ அவரை போய் பார்த்துருவோம். சொல்லுங்க. சிஐடியில இருந்து வர்றேன், நான் சச்சின். விஜய் சாரை பார்க்கணும். ஓ ப்ளீஸ் உள்ள வாங்க. அப்பா அப்பா. என்னாச்சுப்பா சமீர்? அப்பா சிஐடியில இருந்து இன்ஸ்பெக்டர் சச்சின் உங்களை பார்க்க வந்திருக்காரு. சிஐடியில இருந்தா? ரிட்டையர்ட் ஆனா என்கிட்ட நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்க? சார் அது என்னன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி பத்தின ஒரு கேஸ். எந்த கேஸ்? 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீரியல் கில்லர் கேஸ். பொண்ணுங்களை கொலை பண்ணி பொண்ணுங்களை ஸ்கேர் ஸ்க்ரூவா கட்டிட்டு போவான் இல்லையா? ஓ, நீங்க அந்த கேஸை பத்தி சொல்றீங்களா? ஆனா 12 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கேஸை பத்தி இப்போ ஏன் விசாரிக்கிறீங்க? அது என்னன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொலைகாரன் திரும்பவும் வந்திருக்கான். இப்போ ஒரு அப்பாவி பொண்ணை சாகடிச்சிருக்கான். சீக்கிரமா இந்த கில்லரை நாங்க பிடிக்கலன்னா நிறைய பொண்ணுங்களுடைய உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, எனக்கு நல்லா புரியுது. அவன் ரொம்ப கொடூரமான ஒரு கொலைகாரன். இந்த 12 வருஷத்துல 15 பொண்ணுங்களை அவன் கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அதுல ஒரு பொண்ணு என் பையனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, பேரு குஷ்பு. இது வரைக்கும் அவளை என்னால மறக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்க கேஸ் ஃபைலை படிச்சேன். அதுல நீங்க கொலைகாரனை பிடிச்சிட்டதா இருந்துச்சு. அவன் பேரு நிதின் தானே? ஆமா, அவன் பேரு நிதின் தான். அதாவது நாங்க விசாரிக்கும் போது எங்ககிட்ட ஒரு பிளட் சாம்பிள் கிடைச்சது. நிதினோட டிஎன்ஏல அந்த பிளட் சாம்பிள் ஒத்து போச்சு. அதை சாட்சியா வச்சுதான் நாங்க நிதினை அரெஸ்ட் பண்ணோம். ஆனா என்னன்னு தெரியல, எப்பவுமே என் மனசுக்கு அந்த நிதின் கொலைகாரம் இல்லைங்கிற மாதிரியே தோணுது. இந்த விஷயமா நீங்க நிதின்கிட்ட போய் விசாரணை பண்ணீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். இந்த நிதின் இப்போ எந்த ஜெயில இருக்கான்? பிஞ்சல்பூர் ஜெயில். பிஞ்சல்பூர் ஜெயில். சொல்லுங்க சார். நீங்க டாக்டர் வீரேன் தானே? ஆமா, நான் தான் டாக்டர் வீரேன். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க? ஐம் சாரி சார், நாங்கள் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கல. நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். சிஐடியா? என்ன விஷயம் சார்? உங்களுடைய பேஷண்ட் ஒருத்தர் அதித்தின்னு, அவங்களை யாரோ ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிட்டாங்களா? எப்போ? கடந்த 13ஆம் தேதி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதித்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. சரி, எப்போத்துல இருந்து நீங்க அதித்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க? சார் ஒரு 2 மாசமா. கடைசியே எப்போ உங்களை பார்க்க வந்தாங்க? சார் ஒரு நிமிஷம். 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. அது சரி, அதித்திக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? மன்னிச்சிருங்க சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பேஷண்ட் சொல்ற எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு நாங்க பாதுகாப்பா வச்சிருப்போம்னு சொல்றதுனால அதை நம்பி பேஷண்ட் எல்லாருமே அவங்களோட எல்லா கஷ்டத்தையும் மறைக்காம எங்ககிட்ட சொல்றாங்க. உங்க நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது டாக்டர். ஆனா இறந்து போன ஒரு பொண்ணை பத்தி தான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அவளை கொன்னு இருக்காங்க. அவளை கொலை பண்ணவன் இப்பவும் வெளியில தான் இருக்கான். அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல டாக்டர்? எனக்கு புரியுது சார். சார் ஆக்சுவலி அதிதிக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அதித்திக்கு என்ன காரணத்தினால டிவோர்ஸ் ஆச்சு? அவங்க ஹஸ்பண்ட் கூட நிறைய சண்டை நடந்திருக்கு. எந்த விஷயத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்காக தான், முக்கியமா பணத்துக்காக. அதிதியோட ஹஸ்பண்ட் மயூர் அவங்க அதிகமா பணம் செலவு பண்றாங்கன்னு நினைச்சாரு. இந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையா? இல்ல சார், அதிதியோட ஹஸ்பண்ட் தான் அதிதிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்காரு. அதிதி கடைசியா என்ன பார்க்க வந்தப்ப ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. பயந்து போயிருந்தாளா? ஆமா சார். யாரோ அவங்கள ஃபாலோ பண்றதாவும் அவங்கள காயப்படுத்த முயற்சி பண்றதாவும் சொன்னாங்க. அது யாருன்னு ஏதாவது அவங்க சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க சொல்லல. ஐ சி. ஒருவேளை அதித்தியோடைய கொலையில அவளோட புருஷன் சம்பந்தப்பட்டிருப்பானா? வாங்க. அட விஜய் சார், நீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி சார் போயிட்டு இருக்கு? என்ன சொல்றது நண்பா, எனக்கு டியூட்டி ஞாபகமாக தான் இருக்கு. சரி, அப்புறம் நான் எதுக்காக வந்தேன்னா, இவர் இன்ஸ்பெக்டர் சச்சின், சிஐடி டிபார்ட்மெண்ட். ஹலோ சார். ஹலோ.
ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட சில விஷயங்களை கேட்டாரு. அதனால தான் இவரை கூட்டிட்டு இங்க வந்தேன். எந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரியணும்? ஒரு சீரியல் கில்லருடைய கேஸ். 12 வருஷங்களுக்கு முன்னாடி பொண்ணுங்களை இறக்கமே இல்லாம கொலை பண்ணி ஸ்கேர் ஸ்க்ரூவா கட்டிடுவான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனை என்னால எப்படி சார் மறக்க முடியும்? நீங்க நிதினை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க சார். போன மாசம்தான் அவன் இறந்துட்டான் சார். என்ன? அவன் இறந்துட்டானா? எப்படி? டெங்குவால. நான் இவர்கிட்ட நிதின் உண்மையான கொலைகாரன் இல்லைன்னு சொன்னேன். உண்மையான கொலைகாரன் வெளியில தான் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும். நிதினே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அவன் முதல் கொலையில மட்டும்தான் அந்த கொலைகாரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஜெயிலர் சார், இதுதான் உண்மைன்னா நீங்க அந்த கொலைகாரனை பிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாமே. நாங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல. கொலைகாரனை பத்தி தான் நிதினுக்கு தெரியும் இல்லையா? அதை அவன்கிட்ட கேட்டிருக்கலாமே. நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனா அவனுக்கு கொலைகாரன் மேல ரொம்ப பயம் இருந்துச்சு. அவன் கொலைகாரன் பேரை சொல்லவே இல்லை. என்ன சார் இது? அவன் ஜெயில இருந்தும் அந்த சீரியல் கில்லரோட பெயரை எதுக்காக சொல்லாம இருந்தான்னு தெரியுமா? ஒருவேளை அந்த கொலைகாரன் இவளோட மகன் ரவியை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயம் இருந்திருக்கலாம். நிதினுடைய மகன் ரவியா? இவன் இப்போ எங்க இருக்கான்? மயூர், அதித்தியை பத்தி உன்ட்ட கொஞ்சம் விசாரிச்சாகணும். அதித்தி என்னோட ஒய்ஃப் தான். மனைவி இல்ல, மனைவியா இருந்தாங்க. நீங்க அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா சார், நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்காக நீ அவளை கொலை பண்ண? என்னது, அதித்தியை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா, அவளை கொலை பண்ணது நீதானே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சார், அதித்திக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சுதான். ஆனா டிவோர்ஸ் பண்ண பிறகு எங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கொலை பண்ண போறேன்? ஏன்னா டிவோர்ஸ்க்கு அப்புறமா அதித்தி உங்ககிட்ட செட்டில்மெண்ட்டா சுமார் 25 லட்ச ரூபா கேட்டிருக்கா. அதித்தி எப்பவும் அதிகமா செலவு பண்றாங்கிறது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததுல? அதித்தி அதிகமா செலவு பண்ணுவாங்கிறது உண்மையான விஷயம் தான். ஆனா இந்த சின்ன விஷயத்துக்காக ஹஸ்பண்ட் அவ ஒய்ஃபை கொலை பண்ணுவாங்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல சார். சின்ன விஷயமா? 25 லட்சம் ரூபாய் சின்ன விஷயமா உனக்கு? அவன் 25 ரூபாய்க்கு கொலை பண்ணிட்டு இருக்கான். 25 லட்சம் ரூபாய் உனக்கு சின்ன விஷயமா? நான் சொல்றது உண்மைதான் சார். நான் அதித்தி மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தேன். அதனாலதான் டிவோர்ஸ் பிறகு அவளை என்னால மறக்கவே முடியல. உன் மனைவிய நீ எந்த அளவுக்கு காதலிக்கிறனா எதுக்காக டிவோர்ஸ் கொடுத்த? ஏன்னா அவ எப்பவும் என்ன காதலிக்கவே இல்ல சார். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளோட பாஸ்ட நினைச்சதான் அவளோட வாழ்க்கையை என் கூட வாழ்ந்துட்டு வந்தா. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சந்தேகம் உண்மையாயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு யார் கூடயோ அஃபேர் இருந்துச்சு சார். உண்மை இதுதான். அவளால அவனை மறக்கவே முடியல சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அஃபேர் இருந்ததா? அது யாரு? அது அவகிட்ட நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன் சார். ஆனா எப்பவுமே அவ என்கிட்ட நீ காரணமே இல்லாம சந்தேகப்படுற அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவா. 13ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க? நான் மேங்களூர் போயிருந்தேன் ஷூட்டிங்காக, ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக. வேணும்னா நீங்களே விசாரிச்சு பாருங்க. நிச்சயமா விசாரிப்போம். ஃப்ரெடி, இவர் சொல்றது உண்மையா இல்லையான்னு போய் விசாரி. ஷூட்டிங்ல தான் இருந்தாரா இல்ல? சார், நல்லா விசாரிச்சிட்டேன். மயூர் உண்மையிலேயே ஷூட்டிங்ல தான் இருந்தான். அவன் அதித்தியை சாகடிக்கல. மயூர் மேங்களூர்ல ஷூட்டிங்ல இருந்திருந்தா அவன் கண்டிப்பா அதித்தியை கொலை பண்ணிருக்க மாட்டான். அப்படின்னா யார் இதை பண்ணிருப்பாங்க? பாஸ், சொல்லு சாலங்கி. இந்த கேஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நீங்க கொலைகாரனை சீக்கிரமாவே பிடிச்சிடலாம். அப்படியா? சொல்லு. அதித்தியோட உடம்புல எனக்கு வித்தியாசமான பாராசைட்டோட முட்டைகள் கிடைச்சிருக்கு. பாராசைட்டோட முட்டைகளா? இந்த பாராசைட்ஸால என்ன ஆகும்? சச்சின், மெடிக்கல் லாங்குவேஜ்ல இது லங் ஃப்ளோக் இல்ல பேராகோனிமஸ் வெஸ்டல்மணின்னு சொல்லுவாங்க. பேராகோ? வேணா ஃப்ரெடி, உனக்கு இதெல்லாம் வாயிலே வராது. ஒன்னும் பிரச்சனை இல்ல சாலங்கி சார். பேர்ல என்ன இருக்கு? நீங்க எங்க கிட்ட இந்த பாராசைட் முட்டைகளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கறத மட்டும் தெளிவா சொல்லுங்க. ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பாராசைட் நம்ம நாட்டிலேயே கிடையாது. என்ன சொல்ற? அதாவது என்னன்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் பாராசைட். ஜாப்பனீஸ் பாராசைட்டா? ஆமா பாஸ். ஜப்பான்ல இருக்கிற 80% நல்ல தண்ணியில இந்த பாராசைட் இருக்கும். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கிராப ஜப்பான்ல இருக்கிறவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்க. அதனால ஜப்பான்ல இருக்கிறவங்களோட உடம்புல இந்த பாராசைட் தானாவே வந்துடும். ஆனா சார், அதிதி தான் இந்தியாவை விட்டு வெளியில போனதே இல்லையே. இந்த ஜாப்பனீஸ் பாராசைட் இவ உடம்புல எப்படி வந்துச்சு? சச்சின், அதித்தி எங்கேயும் போகாம இருந்திருக்கலாம். ஆனா அவளுடைய ஃப்ரெண்டு சனா, அவ ஜப்பானுக்கு போயிட்டு வந்தால. நான் கம்பெனி வேலையை 1 மாசம் ஜப்பானுக்கு போயிருந்தேன் சார். சார், இந்த கொலைக்கு சனா காரணமா இருப்பாளா? சனா கிட்ட விசாரிச்சாகணும். அட, நீங்க எங்க வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே உங்க வீட்டை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். வீட்டை பார்த்துட்டு போகவா? எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, உங்க வீட்டை நீங்க எப்படி அலங்காரம் பண்ணிருக்கீங்க, டேபிள்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? இந்த வீடை வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த அழகான வீட்டை விட்டு நீங்க ஜெயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்ன ஜெயிலா? நான் எதுக்கு ஜெயிலுக்கு போவேன்?
அது என்னன்னா சனா மேடம், பாயசம் செய்யும் போது அதுல சர்க்கரையை போட்டாதான் பாயசம் இனிப்பா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் அநியாயமா கொலை செஞ்சான்னா அவனை ஜெயிலுக்கு அனுப்புனாதானே நல்லது. ஆனா நான் எந்த கொலையும் பண்ணலையே. பொய் சொல்றத நிறுத்து. ஆதித்ய நீ தான் கொலை பண்ணிருக்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நான் 1 மாசமா ஜப்பான்ல தான் இருந்தேன். கம்பெனி வேலையா போன வாரம் தான் திரும்பி வந்திருக்கேன். ஜப்பான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்த இன்ஃபெக்ஷன் பேரகானிமஸ் வெஸ்டமனி அது நீ ஆதித்ய கிட்ட கொடுத்துட்ட. நீங்க என்ன கண்காணிக்கிறீங்களா? எங்க வேலையை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிஐடி ஆபீசருடைய முதல் வேலையே குற்றவாளி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறது தான். ஆமா சார், இது உண்மைதான். ஆதித்தி சாகிறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தேன். ஆனா நான் சொல்றதை நம்புங்க, அவளை நான் கொலை பண்ணல. இங்க பார், ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டேன். மறுபடியும் பொய் சொல்லாத. ஆதித்ய சாகடிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய ரீசன்ஸ் இருந்தது. என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. சார், இவங்க இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டாங்க. இதுக்கான காரணத்தையும் நம்மளே சொல்லிடலாம். சரி, நாங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறோம். ஃபடி, விஷயம் என்னன்னா ஆதித்யும் ஷனாவும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா ஷனா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல. மார்க்கெட்டிங்ல சனா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா? கிளைண்ட்ஸோட பட்ஜெட்டை பாஸ் பண்றது, கம்பெனியோட கிளைண்ட்ஸை அதிகமாக்குறது. இந்த வேலையை செய்யறதுக்கு கண்டிப்பா பணம் நிறைய தேவைப்படும். அதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட். மேடம் மார்க்கெட்டிங் பட்ஜெட்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல? என்ன பண்ணாங்க? பணத்தை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தினாங்களா? 6 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 15 லட்சத்தை இந்த மேடம் ஏமாத்தி இருக்காங்க. அடேங்க அப்பா, வேலை செஞ்ச கம்பெனிலேயே இவ்வளவு பெரிய ஃப்ராட் தனத்தை பண்ணிருக்காளா? நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே பொய். இதுதான் உண்மை. எங்களுக்கு ஆதித்ய ஆபீஸ்ல இருந்து எல்லா விஷயமும் உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஆதித்யக்கு நீ பண்ண எல்லா ஃப்ராடும் தெரிஞ்சு போச்சு. எங்க ஆதித்தி எல்லாரும் முன்னாடி உன்னை பத்தின உண்மையை சொல்லிடுவான்னு நினைச்சு நீ பயந்த. அதான் உன்னோட வழியில இருந்து அவளை நீ விலக்கி வச்சுட்ட. ஆமா, இது உண்மைதான். நான் 15 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டேன். ஆனா நான் ஆதித்யை கொலை பண்ணல சார். அப்புறம் எதுக்கு ஜப்பான்ல இருந்து வந்தவன ஆதித்ய பக்கம் நீ போன? அவளை பூஜை பண்றதுக்காக போனியா? அவகிட்ட கெஞ்சறதுக்காக போனேன் சார். பாஸ் கிட்ட என்ன பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்ல போனேன். இந்த நேரத்துல யாரு வந்திருக்காங்க? யாரு? இதோ வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சனா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? ஆதித்தி, நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? ஆதித்தி ப்ளீஸ், யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. இல்லனா என்னோட வருஷ கணக்கான உழைப்பு, கெரியர் எல்லாமே வீணா போயிடும். அப்புறம் எனக்கு எந்த கம்பெனிலயும் வேலை கிடைக்காது. ப்ளீஸ் ஆதித்தி. சனா, இதெல்லாம் நியாயமே இல்லாம நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இந்த நியாயமான விஷயத்தெல்லாம் புக்ல படிக்கும் போது மட்டும்தான் நல்லா இருக்கும். இப்ப இந்த உலகத்துல முக்கியமானது பணம் மட்டும்தான். நான் சொல்றத கேளு. இந்த வேலையில நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ண. நீ இவ்வளவு கேவலமா போவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் இப்பவே பாஸ்க்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம், இப்படி பண்ணாத ஆதித்தி. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நீ எதுக்கு இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடு ஆதித்தி. நான் இப்ப இங்க இருந்து போலான்னு நினைக்கிறேன். ஆனா ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் யோசி. பாஸ் கிட்ட எதுவும் சொல்லிடாத. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ பண்ணதே தப்பு. இதுல ஆதித்யை நீ தப்பு பண்றதுக்கு தூண்டி இருக்க. சார், ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு 1000 தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன மாதிரி ஆதித்தியும் மாறணும்னு நினைச்சேன். ஆனா அவளை நான் கொலை பண்ணல சார். 13ஆம் தேதி ஆதித்யா இருந்த அன்னைக்கு நீ எங்க இருந்தன்னு சொல்லு. நான் என் கம்பெனியோட கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன் சார். வேணும்னா அவங்க கிட்ட கேளுங்க. 13ஆம் தேதி நீங்க ஆபீஸோட கான்ஃபரன்ஸ்ல இருந்தீங்களா இல்லையான்னு சீக்கிரமே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சொல்லுங்க சார், யாரை பார்க்கணும்? நாங்க ரவியை பார்க்கணும். நான் தான் சார் ரவி. நீங்க யாரு? நாங்க சிஐடி இருந்து வந்திருக்கோம். சிஐடியா? உள்ள வரலாமா? உள்ள வாங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? நாங்க உங்க அப்பா நித்தினை பத்தி சில கேள்விகளை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஏன் அப்பாவை பத்தியா? அவரை பத்தி நீங்க என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? ஒரு நிரபராதியை இத்தனை வருஷம் ஜெயில வச்சும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலையா என்ன? என்ன இன்னும் காயப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? இங்க பாரு ரவி, உங்க அப்பா கொலை பண்ணலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் நிரபராதியும் கிடையாது. ஒரு கொலையில ஒரு கொலைகாரனுக்கு அவர் துணையா இருந்திருக்காரு. கொலைகாரனுடைய பேரு தெரிஞ்சும் அவர் அந்த கொலைகாரன் பேரை யார்கிட்டயும் சொல்லல. எப்படி சொல்லுவாரு? அந்த கொலைகாரன் என்னையும் எங்க அம்மாவையும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்திருக்காரு. உன் அம்மா வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்காங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. உங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அப்பா பிகேசி காலேஜ்ல கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவரோட ஃப்ரீ டைம்ல லேப்ல தான் இருப்பாரு. எப்பவும் புது புது ஃபார்முலாஸை பத்தி யோசிப்பாரு. சார், ஒருவேளை அந்த ஸ்ப்ரே அண்ட் ட்ரக் நிதின் மூலமா கொலைகாரனுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சச்சின். உன் அப்பாவோட லேப் எங்க இருக்கு? மிலன் நகர்ல. அப்பா அங்க ஒரு ரூமை ரெண்டுக்கு எடுத்திருந்தாரு. அங்கதான் லேப் இருந்துச்சு.
ஆனா அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரூமை வீட்டு ஓனர் வேற ஒருத்தருக்கு ரெண்ட் கொடுத்துட்டாரு. ரவி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்றியா? 12 வருஷத்துக்கு முன்னால நீ வித்தியாசமா யாராவது பாத்தியா? உன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா? காணேங்கிற பேர்ல ஒருத்தர் வந்தாரு. காணேவா? ஆமா சார். அப்பா ஒரு தடவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. வேற ஏதாவது ஞாபகத்துல இருக்கா? அவன் முகத்தை நீ பாத்தியா? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார். ஏன்னா நான் அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்க அப்பாவுடைய பழைய திங்ஸ் ஏதாவது இங்க இருக்கா? ஏன்னா அதுல இருந்து ஏதாவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கிடைக்கலாம்ல. மேல ஸ்டோர் ரூம்ல அப்பாவோட திங்ஸ் இருக்கு. நீங்க வேணா வந்து பாருங்க. வந்து காட்டுறியா? சரி வாங்க சார். உள்ள வாங்க சார். அப்பாவோட எல்லா திங்ஸும் இங்கதான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பா. எல்லாத்தையும் நல்லா தரவா செக் பண்ணுங்க. ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க சார், கானே பேர்ல ஒரு லெட்டர் இருக்கு பாருங்க. கானே? ரவி சொன்ன அந்த கானே தான் நினைக்கிறேன் இது. சார், இதுல கானே உன்னை உலகத்துல கொலைகாரனா நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு காதலனா தான் இருப்ப. நீ இல்லாம என்னுடைய வாழ்க்கையே வெறுமையா இருக்கு. நான் உன்னை ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். நீ என்னோட வாழ்க்கைக்கு திரும்ப வந்துரு. இதுக்கு மேலேயும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. உன் அன்பான அதிதி. அதித்தியா? ஒருவேளை கொலையான அந்த அதித்தியா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? இருக்கலாம் சார். ஒருவேளை அதிதிக்கு இந்த கொலைகாரனை தெரியுமோ? 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்கன்னு இதுல இருந்து தெளிவா தெரியுது. சார், அதிதியும் கானேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்கன்னா கானே எதுக்காக அதிதியை கொல்லணும்? இங்க பாரு ரவி, உங்க அப்பாக்கு அதித்தின்ற பேர்ல யாரையாவது தெரியுமா? இல்ல சார், தெரியாது. அதித்திங்கிற பேரை அவர் எப்பவும் சொன்னதே இல்ல. அப்படின்னா கானேவுடைய லெட்டர் நிதின் கிட்ட எப்படி வந்துச்சு? சச்சின், கானே நிதின்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒருவேளை கானே நிதினோட அட்ரஸ் அதித்திட்ட கொடுத்து லெட்டர்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கலாம். இந்த கேஸ் ரொம்ப குழப்பமாயிட்டே போகுதே. சனாவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் சனா இந்த கொலையை பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை சனா இந்த கொலையை பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க? இந்த கேஸ் சால்வ் ஆகாம குழப்பிக்கிட்டு இருக்கு. சார், ஒருவேளை அதித்திய நிதினோட ஃப்ரெண்டு கானே கொலை பண்ணிருக்கலாம்ல? இருக்கலாம். ஏன்னா இன்ஸ்பெக்டர் விஜயோட நிதின் உண்மையான கொலைகாரம் இல்லைன்னு சொன்னார்ல. சார், நிதின் உண்மையான கொலைகாரம் இல்லைன்னு என் மனசு எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும். ஆனா சார், அதித்தி கானேவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. அந்த லெட்டர் படிச்சு பார்க்கும்போது அவங்க தெளிவா காதலிச்சிருக்காங்கன்னு புரியுதே. அதுக்கு அப்புறம் எப்படி கானே அதித்தியை கொண்டு இருக்க முடியும்? ஃப்ரெடி, ஒருவேளை இந்த அதிதி கானேக்கு பதிலா மயூராவை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால கூட கொலை பண்ணிருக்கலாம். சார், இதுதான் ரீசன்னா இந்த வேலையை முன்னாடியே பண்ணிருக்கலாமே. அவன் எதுக்காக இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி இதை செஞ்சிருக்கான்? ஒருவேளை இந்த கானேக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் மூளை குழம்பி போயிருக்கலாம். மறுபடியும் இவ கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம்ல. சார், இங்க பாருங்க சார். இது சீரியல் கில்லரை பத்தின ஒரு ஆர்டிகல். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஜூன் 17, 2001. ஸ்கேர் க்ரூ கில்லர் மறுபடியும் ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இறந்து போன அந்த பொண்ணுக்கு 24 வயசு. அவ MBA படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளோட பேரு நம்ருதா. அவளுடைய தம்பி விரேன் அவளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். இந்த முயற்சியில அந்த விரேனுடைய கால் காயப்பட்டுடுச்சு. அவனுடைய அக்காவை அவனால காப்பாற்ற முடியல. நம்ருதா இறந்துட்டா. மை காட், இவன் விரேன் தானே? இவன் அதித்தியோட சைக்காட்ரிக்ஸ் டாக்டர் விரேன். டாக்டர் விரேன். ஆமா, நான் தான் டாக்டர் விரேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேர் க்ரூ கொலை பண்ண இந்த நம்ருதாவோட தம்பி தான் டாக்டர் விரேன். இப்ப அவன் அதித்தியோட சைக்காட்ரிக்ஸ் டாக்டர் விரேனா இருக்கான். இப்பதான் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் விரேன் அவன் அக்காவுடைய சாவுக்கு பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். அவன் அக்காவுக்காக தான் இவ்வளவு செய்யறான்னு நினைக்கிறேன். அதித்தியை அவங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது அதித்தி கார்னேவை காதலிக்கிறாங்கிற விஷயம் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கார்னேவ் தான் சீரியல் கில்லர். அமிர்தாவை கொலை பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பழி வாங்கறதுக்காக தான் அதித்தியை இறக்கமே இல்லாம அவன் கொண்டு இருக்கான். கார்னேவ் அவங்க அக்காவை சாகடிச்ச மாதிரி இவன் சாகடிச்சிருக்கான். நல்ல பிளான் பண்ணி தான் டாக்டர் விரேன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா சார், விரேன் ஒரு டாக்டர் தானே? அவரால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஆமா சச்சின், அதித்திய டாக்டர் வீரன் தான் கொலை பண்ணியிருக்கான். இந்த வீரனை தூக்குங்க.
சார் நாம வருவோங்கிறது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது எஸ்கேப் ஆயிருப்பானோ? எங்க தப்பிச்சு போக முடியும்? கதவை ஓபன் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் உள்ள போய் பார்க்கறோம். நீ வெளியில பாத்துக்கோ. ஓகே? ஓகே சார். ரஜத், அந்த பக்கமே பாரு. சார் எங்க இருக்க ரஜத்? சார் இங்க வாங்க. என்னாச்சு? மை காட், நான் திரும்ப வந்துட்டேன்னு எழுதியிருக்கான். சார் நமக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கான். சார் சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க சார், டாக்டர் வீரேன். டாக்டர் வீரேன்? அந்த கொலைகாரன் காணே நமக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கான். சார் நமக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். மறுபடியும் அவன் எழுதி வச்சிருந்தா பாத்தீங்களா திரும்ப வருவன்னு. அவன் எப்படியும் மாட்டுவான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. டாக்டர் வீரேன் தான் ஆதித்ய கொலை பண்ணிருக்காருன்னு கொலைகாரனுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்ஸ்பெக்டர் விஜய், நிதின் கூட ஜெயில இந்த கைதி இருந்தால அவினாஷ் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நிதின் யாருக்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டான். ஆனால் அவினாஷ் கூட எப்பவுமே அவன் தான் விஷயங்களை ஷேர் பண்ணுவான். அப்படின்னா உண்மையான ஸ்கிரார் குரு பற்றி அவினாஷ் கிட்ட இவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்ல? ஆமாம் சார், சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ, எங்க? ஓகே சார், இன்ஃபார்மர் ரகு தான் இப்போ கால் பண்ணான். ஆக்சுவலி இப்போ மண்டோபா ஏரியால தான் அவினாஷ் இருக்கிறதா ரகு சொல்றான் சார். மண்டோபா ஏரியாவா? யா சார். இந்த அவினாஷை பிடிச்சிட்டோம்னா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். உண்மையான ஸ்கிரார் குருவை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸ்ரேயா, நீ ஒன்று பண்ணு, இப்போயே ஏசிபி சாருக்கு ஃபோன் பண்ணி நாம் இன்ஸ்பெக்டர் விஜய் கூட மண்டோபா ஏரியாவுக்கு போகிறோன்னு சொல்லு. ஷோர் சார். சார், இந்த ஸ்கேர் குரு காணே யாருன்னு 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நிதின் அப்புறம் அதித்தி. இப்ப 2 பேருமே இறந்துட்டாங்களே. ஆமா, அவன் எப்ப பிடிபடுவான்னே தெரியல. 12 வருஷமா வெளியில இருக்கான். 12 வருஷம். அவன் கண்டிப்பா பிடிபடுவான் சச்சின். நிச்சயமா அவனை நாம பிடிப்போம். அவன் பாவம் பண்ண நேரம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெடே, வீரேன் வீட்டில் இருந்து சில பேப்பர்ஸ் கிடைச்சது இல்ல, அதுல ஏதாவது இருக்கா? சார், இந்த வீரேன் அந்த கொலைகாரனை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவனுடைய எல்லா குற்றத்துக்கான ஆர்டிகளை எழுதி வச்சிருக்கான். பல வருஷமாவே வீரேன் அவனை பழி வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அதித்தியோடைய ட்ரீட்மெண்ட் பேப்பர்ல சார், கண் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதித்தி அந்த காணைவை பார்த்திருக்கா. அவ பார்க்க எப்படி இருந்தான்னு வீரேன்ட்ட சொல்லியிருக்கா. மாநிறம், அடர்த்தியான கூந்தல், உயரம் 5 அடி 10 அங்குலம். சார், இன்னொரு விஷயம், அவளுக்கு கண் பார்வை இல்லாத போது அவளுடைய இந்த குறை அவங்க காதலுக்கு தடையா இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா கானேக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்திருக்கு. என்னது, கலர் பிளைண்டா? கானே கலர் பிளைண்டா இருந்தானா? ஆமா சார். கலர் பிளைண்ட், உயரம் 5 அடி 10 இன்ச், மாநிறம், அடர்த்தியான கூந்தல், கலர் பிளைண்ட். இது விஜயாச்சே. மன்னிச்சிருங்க, எனக்கு கலர் பிளைண்ட் இருக்கு. வாங்க. நிதினை அரெஸ்ட் பண்ணாரே அந்த விஜயனை பத்தியா நீங்க சொல்றீங்க? பங்கஜ், அந்த இன்ஸ்பெக்டர் விஜய் தான் சொல்றேன். அந்த குற்றவாளியை பிடிக்கிற பொறுப்பு அவங்கிட்ட தானே இருந்துச்சு. அதனாலதான் இந்த ஸ்கேர் குரு கில்லர் இதுவரைக்கும் நம்ம கிட்ட பிடிபடவே இல்லை. எஸ் சார், இதனால தான் நமக்கு உதவி செய்யறதுக்கும் அவன் தயாராயிட்டான். அதிதியோட கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவனை உடனே கொண்டிருக்கான். எக்ஸாக்ட்லி சார். தயா சார், ஸ்ரேயாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் விஜய் கூட தானே இருக்காங்க. மை காட், ஃபோன் போடுங்க சீக்கிரம் சீக்கிரம். சார், தயா சாருக்கு கால் போகல. ஸ்ரேயாவுக்கும் கால் போகல. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? மண்டோபா ஏரியா, அவங்க அங்கதானே போயிருப்பாங்க. வாங்க உடனே அந்த ஏரியாவுக்கு போகலாம். ஸ்ரேயா, 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 உனக்கு ஒன்றாகல? சார், சார், நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? நாம இந்த வீட்டுக்குள்ள வரும்போது யாரோ நம்மள தாக்கியிருக்காங்க. சார், ஒருவேளை இது அந்த காணியோட வேலையா இருக்கலாம்ல? காணி? ஆமா,
வாய்ப்பு இருக்கு. சார், உங்க கழுத்துல ஸ்டங்கனுக்கான அடையாளம் இருக்கு. ஸ்டன்கன்? ஓ, உன்னோட கழுத்துலயும் அடையாளம் இருக்கு. அப்படின்னா அவன் ஸ்டன்கன்னால நம்மள மயக்கமாக்கியிருக்கான். ஸ்ரேயா, இன்ஸ்பெக்டர் விஜய் எங்க? ஒருவேளை காணி அவரே ஏதாவது பண்ணிட்டானா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 2 சிஐடி ஆபீசருக்கும் சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குல்ல. நான் உங்க 2 பேரையும் நல்லா கவனிக்கிறேன்ல. சிஐடி ஆஃபீஸரோட கவனிப்பு எப்படி இருக்குன்னு உனக்கு இன்னும் தெரியல. ஒரு தடவை நாங்கள் உன்னை கவனிச்சோம்னா அதுக்கப்புறமா தப்பு பண்றத பத்தி 7 ஜென்மத்துக்கும் யோசிக்க மாட்டேன். தயா 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 தயா. உன்னோட இந்த ஆட்டிடியூடால தான் நான் உனக்கு ஃபேனா இருக்கேன். சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துரு, சரியா? உன்ன மாதிரி ஒரு சின்ன பூச்சி தயாசர சாகடிக்குமா? தைரியம் இருந்தா உன் முகத்துல இருக்க அந்த மாஸ்க கழட்டு. உன்னோட உண்மையான முகத்தை எங்களுக்கு காட்டு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு ஆம்பளைய சாவடிக்கிறத விட ஒரு பொண்ணை சாவடிக்கும் போது ரொம்ப அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். சாவ பார்த்தெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், புரியுதா? ஏய், நீ ஒருவேளை ஸ்ரேயாவை தொட்டனா அதுக்கப்புறம் நீ யோசிக்க முடியாத அளவுக்கு உன் நிலைமை மோசமாயிடும். இங்க வா, அவளை விடு. ஏய் தயா, வாய்முடு வாய்முடு வாய்முடு, பேசவே கூடாது நீ, சரியா? ஸ்ரேயாவை எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஸ்ரேயா, உன்னோட ஃப்ரெண்டு கீர்த்திய நான் என்ன பண்ணது உனக்கு நல்லாவே தெரியல. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா நீ கீர்த்தியோட சாவுக்கு தண்டனை அனுபவிச்சே தீருவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, என்ன அழிக்கவே முடியாது. ஏன்னா நான் உன்னை சாவடிக்க போறேன். அன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா இப்ப நீ தப்பிக்கவே முடியாது. ஏய், தைரியம் இருந்தா என்கிட்ட பேசுற. இங்க வந்து என்கிட்ட பேசு. வாடங்க, வா. தயா தயா தயா, நான் ஒரு குற்றத்தை பண்ணும் போது சத்தம் போட்டாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது, புரியுதா? சாரி தயா, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப நல்லது. சார், சார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பயப்படாத, தயா சாக மாட்டான். ஆனா பயப்படுவான். சில பேர் ரொம்ப அதிகமாவே தைரியமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. இதனால அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. பயந்து பயந்து அவங்க கோழ நினைச்சே செத்து போயிடுவாங்க. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? சார், ஸ்ரேயா சார், ஸ்ரேயா, அபிஜித், ஏசிபி சார். பாத்தியா, பயத்துல ஏசிபி சாரையும் அபிஷேக்கையும் கூப்பிடுறா. அவங்கள நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. சீக்கிரமா போகணும். சார், கார் இங்க இருக்கு. சார், டிக்கில யாரோ இருக்காங்க. டிக்கிலியா? ஓபன் பண்ண. இன்ஸ்பெக்டர் விஜய் சார், இவர் தான் குற்றவாளி நாம நினைச்சோம். இவர் குற்றவாளி இல்லைன்னா அப்ப வேற யாரு? இன்ஸ்பெக்டர் விஜய். விஜய், இன்ஸ்பெக்டர் விஜய். விஜய் சார். சார், நீங்களா? இதெல்லாம் எப்படி நடந்தது? தயாவும் ஸ்ரேயாவும் எங்க சார்? அவங்க 2 பேரோட உயிருக்கும் இப்ப ஆபத்து. அந்த அந்த கொலைகார. என்ன சார் சொல்றீங்க? அவங்க எங்க போனாங்க? இந்த பக்கம் தான் போனான்னு நினைக்கிறேன். எந்த பக்கம்? பங்கஜ், இவரை பாத்துக்க, நாங்க வந்துறோம். ஸ்ரேயா 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 ஸ்ரேயா, நான் கெட்டவெல்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் தான் நல்லவன். யாராவது கஷ்டப்பட்டா என்னால பார்க்க முடியாது. தயாவை பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுறல, அதுக்காக என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தயா இப்ப பயப்படுற மாதிரியே நீயும் பயப்பட போற. போதும், உன்னோட விளையாட்டு இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ ஜெயில இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜெயிலையா? நான்லாம் எப்பவுமே பிடிபட மாட்டேன். நான் நினைக்கிறத செய்யாம விட மாட்டேன்.
உன்னோட பைல்வான் ஃப்ரெண்ட் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு பாத்தியா? தயா உனக்கு இப்ப என்னாச்சு? அபிஷேக் கிட்ட வராத. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுனா ஸ்ரேயாவோட உயிரை எடுத்துருவேன். வேணா, இங்க பாரு, அவளை விட்டுடு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வான் பண்றியா? என்னையே நீ வான் பண்றியா? எப்படிலாம் பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாரி ஸ்ரேயா, அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால நீ இப்ப செத்துதான். பாய் பாய். உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்ல. எழுந்துரு ஸ்ரேயா. முகமுடிய எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சமீர், நீயா? இன்ஸ்பெக்டர் விஜயோட பையன். இது வரைக்கும் அவளை என்னால மறக்க முடியல. இவன் தான் உண்மையான சீரியல் கில்லர், கலர் பிளைண்ட் கானேவா? நான் தான் அந்த சீரியல் கில்லர். இத்தனை வருஷமா எந்த போலீஸாலையும் என்ன கண்டுபிடிக்கவே முடியல. நான் தான் கொலை பண்றேன்னு இது வரைக்கும் யாருக்கும் என் மேல சந்தேகம் வரல. ஏன் என்னோட அப்பா கூட சந்தேகம் வரல. உன் அப்பாவோட இன்வெஸ்டிகேஷனை நீ யூஸ் பண்ணிக்கிட்டல. ஏன்னா போலீஸோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு உனக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, கரெக்டா சொன்ன. அப்பாவோட போலீஸ் வேலை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் நான் இவ்வளோ கொலையும் பண்ணேன். தூங்கும் போது, சாப்பிடும் போது, எல்லா நேரத்துலயும் டியூட்டி 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 டியூட்டி. போதும். அவர் எப்பவும் எனக்கும் என் அம்மாக்கும் டைம் ஒதுக்கினதே இல்ல. எங்களை பத்தி யோசிக்கல. உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அப்பாவை நினைச்சு நீ பெருமைப்படணும். ஆனா அவருடைய வேலையை நீ வெறுக்கிற. நாட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? உங்க அப்பாவுக்கு நீ கொலைகாரன்னு தெரிஞ்சதுன்னா அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அவரு கஷ்டப்பட்டா படட்டும், எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஒரு போலீஸா இது வரைக்கும் அவர் கடமையை அவர் நிறைவேற்றிருக்காரு. ஆனா அவர் ஒரு அப்பாவா தன்னோட கடமையை எப்பவுமே அவர் நிறைவேற்றுறதே கிடையாது. எப்பவும் நிறைவேற்றல. நிச்சயமான பொண்ணு குஷ்பு எதுக்காக சாகடிச்ச? ஏன்னா நான் அதித்திய காதலிச்சேன். எனக்கு பிடிக்காம தான் என்னோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. எனக்கு அவளை கல்யாணம் பண்றதுக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் அவ கதையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன். இந்த நாட்டை விட்டு நீ எதுக்காக போன? இந்த நாட்டுல எனக்கு என்ன இருந்துச்சு? ஆதித்திக்கும் மயூருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ சந்தோஷமான வாழ்க்கையை நான் கெடுக்க கூடாதுன்னு தான் இங்க இருந்து ஆஸ்திரேலியா போயிட்டேன். ஆனா அவளுக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உடனே இங்க வந்துட்டேன். வீரேன் அந்த அதித்திய சாகடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே 12 வருஷம் கழிச்சு திரும்பவும் நீ கொலைக்காரனா மாறிட்டல? ஆமா, என்னோட அதித்தி இறந்து போயிட்டா. அவளை கொலை பண்ணிட்டாங்க. உன்னோட அதித்திய மத்த பொண்ணுல சாகடிச்சு அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? அந்த குடும்பத்துல இருந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க நிலைமையை பத்தி நீ எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா? இல்ல, எனக்கு அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தியெல்லாம் சுத்தமா கவலை கிடையாது. எனக்கு என்னோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். வேற யார பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. அப்பா கிட்ட பேசும்போதுதான் நீங்க எல்லாரும் அபினாஷை பார்க்க போறதா எனக்கு தெரிய வந்துச்சு. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிட போதுன்னு நான் பயந்தேன். அதனாலதான் நான் அப்பாவை மயக்கமாக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அபினேஷை நான் சாவடிச்சு அவனோட பணத்தை மேல இருக்க ரூம்ல வச்சுட்டேன். மேலதான் அவனோட பணம் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் சமுதாயத்துல வாழவே கூடாது. நிச்சயமா உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.